வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அருமையான ஹெல்த் டிப்ஸ் இந்த நட்ஸை பற்றி தாங்க. இது என்ன நட்ஸு, இது எங்கே கிடைக்கும், எப்படி சாப்பிடணும், இதை எப்படி பண்ணி சாப்பிடணும், இதனுடைய பயன் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். இந்த நட்ஸை எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்ருங்க. சரிங்க, இந்த நட்ஸு எங்கே வளருதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் அட்லாண்டிக் கடற்கரையில் வளருதுங்க. பால்கன், அப்புறம் மத்திய தரைக்கடல் கடற்கரை, ரஷ்யா அப்படிப்பட்ட ஐரோப்பா நாடுகளில் தான் இந்த நட்ஸு அதிகமாக வளருது. இதனுடைய பயன்கள், இதில் இருக்க சத்துக்கள் எவ்வளோன்னு பார்த்தா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, பாஸ்பரஸ், கால்சியம், அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாங்க. சரிங்க, இதுக்கு பயன்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் இதனுடைய நட்ஸுடைய முழுமையான விவரத்தை நான் சொல்கிறேங்க. இது ஒரு குறிப்பிட்ட அளவில் தாங்க சாப்பிடணும். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஆமாங்க, அதனுடைய காரணத்தையும் நான் பின்னாடி தெளிவாக சொல்கிறேங்க. இதை நம்ம உடம்புக்கு அளவோடு சாப்பிடும்போது சொல்ல அடங்கா அவ்வளோ நன்மைகள் தருதுங்க. இது நம்ம செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காரணம் இதில் இருக்கிற நார் சத்து தாங்க. அப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய விட்டமின் சி இதில் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்புறம் சிவப்பான உருவாதுக்கு தேவையான பொட்டாசியம் இதில் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் நம்ம மூளை வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் பி இதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. இதனால் நம்ம மூளைக்கு அவ்வளோ ஆற்றலும் பவரும் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஞாபக சக்தி குறைவாக உள்ளவங்க இந்த நட்ஸை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பலன் கிடைக்குதுங்க. எல்லாத்தையும் விட முக்கியமானது, நம்ம இதயத்தை இருக்கிற கெட்ட கொழுப்பை இது கரைச்சி நம்ம இதயத்தை ரொம்பவே நல்லா பாதுகாத்துக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கட்டிகளையும் குறைச்சி புற்றுநோய்ங்கிற கேன்சர் வராமல் இது சூப்பராக தடுத்து நிறுத்திடுதுங்க. அதை விட சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லக்கூடிய ஜலதோஷம் கூட இதை வச்சு பயன்படுத்தி சரி பண்ணிடலாம். ஏன்னா இது மூச்சுக்குழாயில் இருக்கிற அடைப்பை கூட இது சரி பண்ணிடுதுங்க. அப்படி இதனுடைய பயன்கள் அவ்வளோ சொல்லிட்டு போகலாம். முக்கியமாக நம்மளுடைய போனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. குழந்தை உண்டாயிருக்கிற கன்சீவாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ சத்து, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காதுங்க. அதே போல் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் சாப்பிட்டாங்கன்னா இதில் உள்ள சத்து அவ்வளவும் அவங்க குழந்தைக்கு போகும். அந்த அளவுக்கு சத்து நிறைந்தது தாங்க இந்த நட்ஸு. ஆனால் இந்த நட்ஸில் சில தீமைகளும் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இதை ஒருத்தவங்க 10 நட்ஸுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்க. சரிங்க, இதை போக போக டீட்டெயிலெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த நட்ஸு இப்படி தாங்க ஃபஸ்ட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு பாக்கு கொட்டை போல் இருக்குதுல்ல. இது நம்ம சுட்டு சாப்பிடணும், இல்லைன்னா வறுத்து சாப்பிடணும், இல்லைன்னா வேக வச்சு சாப்பிடணும். இதில் முக்கியமான ஒன்று, இதை பச்சை இந்த நட்ஸை நம்ம சாப்பிடவே கூடாது. இதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இதை நாங்கள் இப்போ சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துருக்குறோங்க. இந்த நட்ஸு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு 40 கிராம் 10 கொட்டைகள் தாங்க இதை சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக இதை சாப்பிட்டா மந்த நிலை வரோங்க. இதை நான் சுடுறதுக்கு முன்னாடி இப்படி கட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இதோட கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும். கட் பண்ணி வச்சா தான் இதில் இருக்கிற பருப்பில் சூடு கொஞ்சம் சீக்கிரமாக ஏறும். அப்படிங்கிறதுக்காக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதை கத்தியால் கட் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். ஏன்னா இது வலுவழுப்பாக இருக்கும். வழுக்கிக்கிட்டு போகிறதுனால கையில் கட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கவனமாக கட் பண்ணணும். இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுங்க, இதில் அவ்வளோ பயன் இருக்குதுன்னு சொல்லி. நாங்களும் சரின்ட்டு லாஸ்ட் இயர் இதே போல் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இந்த வருஷமும் இதை பார்த்ததும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. சரி, இதை நம்ம சுடலாமா? பாருங்கள், நான் இதை சுடுறதுக்காக நான் இதை ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டேன். இனி இது ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த கொட்டை அவ்வளோ சத்து இருக்குது. தயவு செஞ்சு இதை நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுங்க. சரிங்க, இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதுக்கு பேர் தெரிஞ்சால் தானே நாங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? பேரை சொல்லிடுறேங்க. நான் இதுக்குள்ளே க்ளூவை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆமாங்க, இது இதயத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்ம இதயத்தை பாதுகாக்குதில்ல.
இதுக்கு பேர் செஸ்ட்நட்டு தாங்க. சரிங்க, இதை தமிழில் கஷ்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நல்லா சூடு பட்டுடுச்சு, அதனால் பருப்பு கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சதுனால அது நல்லா வாய் பிளந்து இருக்குது. இதை நம்ம சூடு பண்ணிட்டோம். இப்போ நம்ம தட்டில் மாற்றிட்டுருக்குறோங்க. இது முக்கியமாக ஒன்று, சூடாக இருக்கும்போதே இதை நம்ம தோலை எடுக்கணும். சூடு போயிடுச்சுன்னா அதுக்கு தோல் எடுக்க முடியாது. அதனால் சூடாக இருக்கும்போதே நம்ம கை பொறுக்கிற சூடாக இருக்கும்போதே இதை தோலை எடுத்துடணும். அப்போ தான் இது நமக்கு நல்லாயிருக்கும். தோலை எடுத்துட்டீங்க. எடுத்த பிறகு பாருங்கள், இது ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்குதுல்ல, பார்க்க அழகாக இருக்குது இல்லைங்க. இப்படி தான் இருக்கும் இந்த நட்ஸு பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும், சூடு போயிடக்கூடாது. நல்லா இருக்குல்லங்க. இதை இனி நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்துருக்குறோம். இந்த நட்ஸு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம ஊரில் பலாக்கொட்டை சாப்பிடுவோம்ல, வேக வச்சு சுட்டு சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டு தாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. இதை செஸ்ட்நட்டுன்னு சொல்லுவாங்க, அதே போல் தமிழில் கஷ்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதை மறக்காமல் எங்கே பார்த்தாலும் வாங்கிருங்க, மிஸ் பண்ணிடவே செய்யாதுங்க. ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.